அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருமே சார் சீட் மேட்ரிக்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன கேட்டகரிக்கு, என்னென்ன மாரியான கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அப்படின்றத தான் இங்கே உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். ஸோ முதன்மையா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கும், எப்படி வேரியேஷன்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த டீட்டெயில்ல தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் நமக்கு வந்து 100 சீட்டு. அந்த 100 சீட்ல 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிரும். அதன் பிறகு 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு பகுதி போயிடும். ஸோ மீத உள்ள சீட்ஸ்லாம் இந்த மாரி தான் ஃபில் ஆகும். ரைட்டா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஏஐட்ரிபிள்ஸில தான் அந்த 7.5 ஏஐட்ரிபிள்ஸில தான் உங்களுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா சீட் வந்து ஃபுல் ஆகும். ஸோ இப்போ என்னன்னா, ஓசில 21 சீட்டு, பிசில 22, பிசிஎம்ல 1 சீட் இருக்கு. எம்பிசில 15, எஸ்சில 12 சீட்ஸ், எஸ்சிஏல 2 சீட்ஸு, எஸ்டில 1 சீட்டு. மொத்தம் 74 சீட்டு ஃபில் ஆகும். அதன் பிறகு கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில மொத்தம் அங்க வந்து 60 சீட்டு. அங்க 15 சீட் ஓசில ஃபில் ஆகும். அதன் பிறகு 11 சீட்ஸ் வந்து பிசி, பிசிஎம்ல 2, எம்பிசில 9, எஸ்சில 7, எஸ்சிஏல 2 சீட்ஸ், எஸ்டில 0. இந்த எஸ்சிஏ அண்ட் எஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயர் 0 போட்டாங்க. 0 சீட்ஸ் குடுக்கல அப்படின்னா, இன்னொரு இயர்ல அடுத்த இயர்ல இங்க 2 சீட் எஸ்சிஏல குடுத்துருக்காங்கல்ல. ஸோ அத வந்து ஒரு சீட் இங்கேயும், அங்கேயும் மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ போன வருஷம் குடுக்கல அப்படின்றதுனால அப்படி கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. போன வருஷம் பாளையங்கோட்டையில எஸ்டிக்கான சீட் வந்து குடுத்துருக்கிறதுனால, அத அப்படியே இந்த டைம் சென்னைக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாரி மாற்றி, மாற்றி தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த எப்பவுமே இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் திருமங்கலம் ஹோமியோபதி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே போல தான் 50 சீட்ல உள்ள இதில உங்களுக்கு வந்துட்டு 10 இது வந்து ஓசிக்கு வரும். பிசி 8 சீட்ஸ், பிசிஎம் 2 சீட், எம்பிசி 8 சீட், எஸ்சி 6 சீட், எஸ்சிஏ 0. ஸோ அதான் அது உங்களுக்கு எஸ்சிஏ அண்ட் எஸ்சில ஏதாவது ஒரு சீட்ஸ் இங்கே போன வருஷம் குடுக்கல அப்படின்னா, ஒரு வருஷம் குடுக்காதவங்களுக்கு அப்படியே மாற்றி, மாற்றி வரும். ஸோ அப்போ எஸ்டில ஒரு சீட்டு டோட்டலா 35 வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு இத பிளான் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டார்ல மொத்தம் 50 சீட்டு. சாரி அங்க 60 சீட் அது. அதன் பிறகு ஓசில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 15 சீட் இருக்கும். பிசில 12 சீட்ஸ், பிசிஎம் 1, எம்பிசி 8, எஸ்சி 6, எஸ்சிஏ 2, எஸ்டில 1 சீட் இருக்கும். 45 சீட்ஸ் டோட்டல் இதுவரைக்கும். எகைன் மத்த கட் ஆஃப்லாம் மத்த கோட்டாஸ்லாம் ஓகே. அடுத்து யுனானி மெடிக்கல் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சென்னை தான் இருக்கு. அதில ஓசில 12 சீட்ஸ், பிசில 9 சீட்ஸ், பிசிஎம்ல 1 சீட்டு, எம்பிசில 8 சீட்டு, எஸ்சில 7, எஸ்சிஏல 1, எஸ்டில 0. டோட்டல் 38. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 238 சீட்ஸ் இருக்கும். இதே ஓசில சித்தா ஐ மீன் நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து ஓப்பன் கேட்டகரியில போறீங்க அப்படின்னா, உங்க ரேங்க் டோட்டலா கவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ 73க்கு உள்ள இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா கன்ஃபார்மா கிடைக்கும். ரைட்டா? 73க்குள்ள இருக்கீங்கன்னா கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் ஒரு சில சமயம் ரேண்டமா உங்களுக்கு வந்து கூப்பிடுறப்போ, ஃபர்ஸ்ட்டு 73ல இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைச்சிரும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சீட்ஸ் யாரும் ஸ்டூடண்ட்ஸ் வரல அப்படின்னா, அடுத்தடுத்த கோட்டா ஓசின்றது யார் வேணா எடுக்கலாம். ஒன்லி ஓசிக்காக தான் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. இப்ப நீங்க வந்து முதல் 73 நீங்க 100 நம்பர்ல ஒரு ஜெனரல் கோட்டால இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரும்போது ஓசில சீட் இருந்தா தான் எடுக்க முடியும். பட் நடுவுல இப்போ ஒரு பிசி கேண்டிடேட் போறாரு. ஓசில சீட் இருக்குன்னா தாராளமா அவர் எடுக்கலாம். ஏன்னா, அவருக்கு சென்னை காலேஜ் பிடிச்சிருக்கும். அவருக்கு பாளையங்கோட்டை இடம் வந்து பிடிக்கல. சென்னை காலேஜ்ல ஒரு சீட் ஓசில இருக்குன்னா, அத அவர் விருப்பப்பட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம் தாராளமா. ஸோ இந்த மாரி தான் சீட்ஸ் அமைப்பு அப்படின்றது இருக்கும். பிசில 62 சீட்டு, பிசிஎம்ல 7, எம்பிசில டோட்டல் சீட் 48, எஸ்சில டோட்டல் சீட் 38, எஸ்சிஏல 7 சீட்டு, எஸ்டில 3 சீட்டு. இப்போ ஒரு சிலவங்கலாம் கேட்பாங்க, சார் எஸ்சிஏ நான் இந்த மார்க் இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்போ இப்போ இங்க 7 சீட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி உங்களோட கட் ஆஃப் முன்னாடி இந்த 7 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா, டெஃபினட்டா சீட் அப்படின்றது கொஞ்சம் நமக்கு பற்றாக்குறை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருக்கும். அதுக்காக கவுன்சிலிங் போகாம விடக்கூடாது. கண்டிப்பா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் கொஞ்சம் ரியாலிட்டில நெறைய பேர் வராம கூட போவாங்க. நெறைய பேர் வராம போவாங்க. அதனால சீட்ஸ்ன்றது கண்டிப்பா மீதம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. வேற என்ன டவுட்னாலும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.